நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவிரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரிகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொன்னானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நாங்குநேரி பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கேள்வி அது இல்ல, அதை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களுடைய கேள்வி. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழலே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க?